கடந்த நாட்கள்ல வாகன இறக்குமதி என்னதான் நடந்தாலும், வாகன பதிவுகள் என்னதான் நடந்தாலும், வாகன பதிவுகள் செய்யப்பட்ட வாகனங்களுக்கு இலக்கத் தகடுகள் கொடுக்கப்படல. கடந்த 6 மாத காலமா இந்த இலக்கத் தகடுகள் கொடுக்கப்படாமல் இருக்கிறது மிகப்பெரிய அளவான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான வாகனங்களுக்கு இலக்கத் தகடுகள் கொடுக்கப்படல. ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நடந்திருக்கு. அவங்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவங்களுக்கு ஏற்ற நிறங்கள்ல, அவங்கவங்களுக்கு ஏற்ற அளவுகள்ல தங்களுடைய வாகனங்களுக்கு தாங்களே இலக்கத் தகடுகள செய்து வாகனங்கள ஓடிக்கொண்டிருக்காங்க. நீங்க நிறைய வாகனங்கள் அப்படி பார்த்திருப்பீங்க. வித்தியாசமான இலக்கத் தகடுகள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா, அவங்களுக்கு விரும்பின மாதிரி அவங்க அந்த இலக்கத் தகடுகள வச்சிருக்காங்க. ஏன்னா, உத்தியோகபூர்வமா மோட்டார் திணைக்களத்தால வழங்குற இலக்கத் தகடுகள் இதுவரைக்கும் கொடுக்கப்படல. அது மட்டும் இல்லாமல் அண்மையில பதிவு செய்யப்பட்ட 25,000 ஈவி அதாவது எலக்ட்ரிக் வாகனங்கள் இதுக்குள்ள கார், பைக் எல்லாமே இருக்கு. இந்த வாகனங்களுக்கான இலக்கத் தகடுகளும் கொடுக்கப்படல. கிட்டத்தட்ட 1,30,000 நெருங்கிக் கொண்டிருக்கிறது வாகனங்களுக்கான இலக்கத் தகடுகள் இதுவரைக்கும் கொடுக்கப்படல. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. தங்களுக்கு ஏற்ற மாதிரி இலக்கத் தகடுகள மாத்தி ஓடுறாங்களா? இல்ல உண்மையான இலக்கமான்றதெல்லாம் எதுவுமே தெரியாம இருக்கு. ஏன்னா போலீஸாருக்கும் அதை செக் பண்ண முடியாது. ஏன்னா உத்தியோகபூர்வமா கொடுத்தா தான் அது இந்த கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ வேற கலர்ல இருக்கு வாகனங்களோட இலக்கத் தகடுகள்.